ஓம் நமச்சிவாய். என் பொண்ணுக்கு எத்திராஜ் காலேஜில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா வேணால் அதில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சிபாரிசு மூலியமாக எதுனா போகலான்னாலும் கிடைக்கல. மறுபடியும் என் பொண்ணுக்கு லாஸ்ட் மினிட்ல கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜில் நாங்கள் சேர்த்துட்டோம். சேர்த்து முடிச்சுட்டு அவள் அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப, என்ன கிடைக்கலையே, இந்த காலேஜில் போய் என்ன மறுபடியும் சேர்த்து விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் பிரதோஷம் அன்னைக்கு கரெக்டாக, நீ அழுவாதம்மா வா, நம்ம போய் பிரதோஷ பூஜையில் கலந்துப்போம், அழுதுகிட்டு இருக்காதன்னு சொல்லி அவளை கிளம்பி வான்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நான் பூஜையில் உட்காந்துட்டு இருக்கேன். வந்து என் பொண்ணு விஷயம் சொல்கிறா, மெசேஜ் வந்துருச்சு காலேஜில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னப்பா இப்படி சோதிச்சிட்டிங்க, இன்றைக்கி காலையில் தான் நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன், இப்போ என்னை எத்திராஜ் காலேஜில் வந்துருச்சுன்னு சொல்கிறாள், இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மறுபடியும் அந்த குறையை அவர்கிட்டயே வச்சுட்டு போனேன். என் பொண்ணு எந்த காலேஜில் சேர்றது, நான் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சேர்த்து விட்ட காலேஜுக்கு போனேன். போயிட்டு அங்கே ஆஃபீஸ் ரூமில் சொல்லும்போது, பணத்தை நான் கொடுக்க மாட்டோம், கட்டின பணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் அங்கே இருக்க கரஸ்பாண்டன்ட் வந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு உடனே அவங்க, என்னம்மா எந்த காலேஜு, என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லி, அவங்க வேற ஒரு மதம் தான் இருந்தாலும் அவங்க பிளஸ் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐயாவே வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு மறுப்பும் சொல்லாமல் நாங்கள் கட்டின பணத்தை அப்படியே ₹1 கூட குறையாமல் கொடுத்துட்டு நாங்கள் எத்திராஜ் காலேஜில் படித்தா. அதுக்கப்புறமேட்டும் வேலையும் உடனே கிடச்சிருச்சு. அடுத்து என் பொண்ணுக்கு திருமணம், குழந்தை, எல்லா பாக்கியத்தையும் ஐயாவுடைய அருளால் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு.